ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, வெரைட்டி ரைஸஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. சட்னி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு, 2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயமாக சும்மா ரஃபாக சாப் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, ஒரு அரை இன்ச் இஞ்சியை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிடுங்க. இப்போ இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதை ஒரு 3 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயில் மிதமான தீயில வதக்கிடுங்க. வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்குறதில்ல, அதனால உங்கள் புளியோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் துருவின தேங்காய் சேர்க்குறதா இருந்தாலும் 2 ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில வதக்கிடுங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக இதுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்குறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் சட்னி. இப்போது இதில் நம்ம கொத்தமல்லி, ஒரு கொத்து அளவு கொத்தமல்லியை அடியில் உள்ள வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு மிச்ச தண்டு எல்லாமே வச்சு வதக்குங்க. ஏன்னா தண்டு சேர்த்தா தான் நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி முழுசாக வதங்கிடக்கூடாது. ஒரு 70% அளவு வதங்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அப்போது தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. இதை அப்படியே ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு நைஸான சட்னியை அரைச்சி எடுத்து தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு, அரை ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுடலாம். அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு.